ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். சாட்டர்டே நைட்லேருந்து சண்டே மார்னிங் வரைக்கும் எடுத்த வீடியோ 2 ரெசிபி கவர் பண்ணியிருக்கேன். அது கூடவே சண்டே ஈவினிங்க்கு வெளியில் போயிருந்தோம், அதுலேருந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸும் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது சாட்டர்டே நைட் டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணது தான். வேர்க்கடலை தக்காளி சட்னி. ஸோ இதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு சின்ன கப் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துக்க வேண்டியதாக. அது கொஞ்சம் வறுப்படவும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் 5-6 பல் பூண்டு 4-5 மிளகாய் வத்தல் சேர்த்து அது கூட வறுத்த பிறகு சீரகமும் சேர்த்துக்கணும். சீரகம் சேர்த்துட்டு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது தக்காளி நல்லா வதங்கின பிறகு அது கூட தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூளும் சேர்த்து ஆற விட்டுற வேண்டியதான். லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கணும். இது நல்லா ஆறின பிறகு சட்னி அரைச்சிக்கலாம். இந்த மீன்வைல் தோசையும் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ராகி தோசை தான். ராகி தோசையோட ரெசிபி ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தோசை சூப்பராக இருக்கும். ராகி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தா டேஸ்ட் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. கண்டிப்பாக பிடிக்கும். சாப்பிட்டு பாருங்கள். தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வரும், சாப்பிடவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதோட எங்களோட நைட் டின்னர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேல்ட்டு நாளைக்காக ரெசிபிக்காக அரிசியெல்லாம் ஊற வச்சுருந்தேன். ஸோ நாளைக்கு காலையில் இட்லிக்கு அரைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக உளுந்து அரிசியும் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு உளுந்து, அதுக்கு 4 கப் அளவு அரிசி. அதுதான் என்னோடய ரேஷியோ. இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரட்டி, அது கூடவே அதுக்காகவும் ஊற போட்டிருக்கேன். அதுக்கு 4 கப்பு இட்லி அரிசிக்கு 1 கப்பு பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுக்க வேண்டியதான். இதில் இட்லிக்கும் சரி ஒரட்டிக்கும் சரி நார்மல் இட்லி அரிசியோட கூடவே ரேஷன் இட்லி அரிசியை சம பங்குக்கு சேர்த்துருந்தேன். ஸோ இது நமக்கு எக்கனாமிக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் எந்திரிக்கவும் என் பையன் கிளாஸுக்கு போகணும். அதுக்காக அவனுக்கு முட்டை பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டு வாட்டர் கேனுக்கெலாம் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டு கஞ்சியும் காய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். அவன் ரெடியாகவும் கஞ்சி குடிக்கவும் முட்டையும் தண்ணியும் எடுத்துகிட்டு அவன் கிளாஸுக்கு கிளம்பிடுவான். ஒரு பக்கம் இட்லிக்கு மாவு போட்டு விட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரட்டிக்கு மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. அது கூடவே இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைக்கணும். நல்லா பெரிய பீஸாக இஞ்சி ஒரு 7-8 பச்சை மிளகாய் போட்டு அது கூட இந்த ஊற வச்ச அரிசியும் துவரம்பருப்பையும் சேர்த்து உப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிக்க வேண்டியதாக. நல்லா கெட்டியாக அரைக்கணும். கிரைண்டர்லேயும் அரைக்கலாம், பட் நான் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் வச்சனால மிக்சிலேயே அரைச்சிட்டேன். இப்போ அது கூட தாளிப்புக்கு கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து அது கூடவே நல்லா நிறைய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்க வேண்டியதான். கூட லாஸ்ட்டாக முருங்கைக்கீரையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இதை மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அடிகனமான இருப்பு சட்டியில் இந்த மாதிரி நல்லா தட்டி க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். எல்லா பக்கமும் சூடுபடுற மாதிரி சட்டியை நல்லா சுற்றி விட்டு நல்லா மொறுன்னு வெந்த பிறகு அதை நாங்கள் எப்போயுமே இப்படி பிரித்து எடுத்து தான் சாப்பிடுவோம். அது ஈஸியாக எடுக்கவும் வந்துடும், நம்ம ஏற்கனவே அதே சட்டியில் வெங்காயம் வதக்குனனால. ஸோ இது கூட தேங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சண்டே எந்த வீடியோவும் எடுக்கலை. சண்டே ஈவினிங் நாங்கள் இங்கே வண்ண மீன்கள் கண்காட்சி மதுரையில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்காக போயிருந்தோம். ஸோ ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல பிளேஸாக இருந்துச்சு. அங்கே நிறையா ராட்டினம் இருந்துச்சு, கடைகள் இருந்துச்சு. நான் ஓவராலாக குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண போகிற இந்த குட்டி குட்டி லைக் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.